ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அழகு. அதாவது அழகு, லட்சணமான முகம். அதாவது அதுக்கு எக்ஸாம்பிள் மயிலை சொல்வாங்க. இந்த கலியுகத்திலேயே இருக்கிற எல்லா ஐந்து அறிவு உள்ள ஜீவராசிகள் எல்லாத்துலேயும் அழகுன்னு சொன்னா அதை மயிலை சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படின்னா நம்ம தேசிய பறவையாகவும் மயில் இருக்குது. சரிங்களா? ஓகே. பறவையில மயில் தேசிய பறவையாகவும் இருக்குது. அழகுக்காக அப்ப தேசிய பறவையா வச்சிருக்காங்களா? அப்ப அழகு மட்டும் ஒரு தேசிய பறவையா, ஒரு அதுக்கான பவர், அதுக்கான அங்கீகாரம், அதுக்கான பொசிஷன் எல்லாமே இருந்தா போதுமா? அழகு மட்டும் சரிங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கான பதில் என்னன்னா அழகு. சரிங்களா? கண்டிப்பா அழகுக்காக வச்சிருக்காங்க. ஆனா நம்ம யாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட் என்னன்னா மயில் அது பெண் மயிலோட ஆண் மயில் ரொம்பவே அழகா இருக்கும். ஏன்னா அதுக்கு தோகை இருக்கு. வண்ணமான மயில் இறக்கைகள், மயில் தோகைகள் வண்ணமா கலர்ஃபுல்லா, அதுவும் பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்டிவ் கலர்ல இருக்கிறனால ஆண் மயிலோட பெண் மயில் அழகா இருக்கும். தோகை இருக்கனால அழகா இருக்கும். சரிங்களா? ஓகே. மயில் எடுத்துக்கிட்டோம்னா ஆண் மயில் அழகா இருக்குது. ஓகே. ஆனா மயிலை கம்பேர் பண்ணும்போது அது அழகுல ஃபர்ஸ்ட் பொசிஷனா இருக்கு. ஆனா அது வாய்ஸ் சரியா இருக்கிறது இல்லை. சரிங்களா? அவ்வளவும் நல்லா இருக்காது கேட்கறதுக்கு. ஆனா அதுக்கு ஒரு டிமெரிட் இருக்கு பாருங்களேன். சரி, நம்ம இப்ப அழகுக்கு வருவோம். மயில் அழகா இருக்கு. அழகுக்காக அதை ஒரு தேசிய பறவையா வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம இந்த நினைச்சிருப்போம். நமக்கு தெரியாத சீக்ரெட் அதாவது என்னன்னா மயில் ஆண் மயிலா இருக்கட்டும், பெண் மயிலா இருக்கட்டும், அது ஒரு இன்னொரு குழந்தை அது பெக்கணும்னா அது காமரீதி முதல் விகாரத்தை அது போகாது. சரிங்களா? அந்த மாதிரி அதுக்கு அந்த மிருகத்தனமான மனுஷங்க கிட்ட இருக்கிற இல்ல மற்ற விலங்குகள் கிட்ட இருக்கிற அந்த வக்கரமான ஓர் எப்படி சொல்லலாம், அசுத்தமான ரொம்பவும் அழுக்கான துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த காமம் அது கிட்ட இருக்காது. ரொமான்ஸ் அதாவது ஓர் அன்பு, அதாவது ஒரு ஈர்ப்பு மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஆண் மயிலும் பெண் மயிலும் ஒரு ஈர்ப்பு, அந்த ஆண் பெண் பால் ஈர்ப்பு மட்டுமே இருக்கும். அது ரெண்டுமே ஒன்னா உரசல், அதுவும் இந்த கலிகாலத்துல சொல்றேன். சரிங்களா? இந்த கலிகாலத்துல அந்த உரசல் பரசலுக்கு அது மயங்கி அப்படி அது அப்படிதான் குழந்தை பெக்குது. இந்த கலிகாலத்திலேயே இப்படி இருக்குது. சரிங்களா? அதனால இந்த கலிகாலத்துல கூட மயில் தேசிய பறவையா இருக்கு. அந்த ஒரு விகாரத்தன்மை அற்ற அந்த ஒரு குணம் மயில் கிட்ட இருக்கனாலதான் அது அழகாவே இருக்கு. சரிங்களா? இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியான குணம் யார்கிட்ட வேணாலும் பார்க்க முடியுங்களா? கண்டிப்பா முடியாது. சரிங்களா? ஸோ கடவுளே சிவன் சொல்லியிருக்காருல்ல, நம்ம சத்தியுகத்துல தேவி தேவதைகள்லாம் அழகாக இருப்போம். அதாவது அவ்வளோ அழகா லட்சணமா, அவ்வளோ கலைகள் நிறைந்த ஃபேஸா, எல்லா கலைகளும் நிரம்பினா எப்படி இருக்கும்? சாதாரணமா சந்தோஷத்துல இருக்கும் போதே அவங்க முகம் ஒரு கலையா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இல்ல இந்த காலத்திலேயே கருப்பா இருந்தா கூட சில பேர் கலையா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு கலைநயமான அழகுல இருக்கும். சரிங்களா? ஆனா சத்தியுகத்துல ஒயிட்டாவும் இருப்பாங்க, வெள்ளையா, அதாவது நல்லாவே வெள்ளையா இருப்பாங்க. இப்ப இருக்க அந்த ஒரு ஸ்கின் டோன் அந்த வெள்ளை கூட இல்ல, பியூர் ஒயிட்டாவே இருப்பாங்க சத்தியுகத்துல. சரிங்களா? ஓகேங்களா? அந்த மாதிரிதான் இருப்பாங்க சத்தியுகத்துல. அதே மாதிரி பெண்களோட ஆண்கள் அந்த ஆண்பால் இனம் தான் ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆனா இந்த கலியுகத்துல பெண்கள் தானே அழகா இருக்காங்கன்னு முக்காவாசி சொல்றாங்க. அது ஏன்னா அதுக்கான ரீசன் நீங்க ஆராய்ஞ்சீங்கன்னா
வேற ஒண்ணுமே இல்லை. அங்க வந்துட்டு உண்மையான அந்த ஒரு தேஜஸ் அதுல வந்துட்டு அந்த சத்தியுக அழகு அதுல ஆண்மைத்தன்மையில வெளிப்படும். அதனால பெண்களோட ஆண்கள் வந்துட்டு ரொம்ப அழகாவே இருப்பாங்க. இதுக்கான சீக்ரெட் பிஹைண்ட் என்னன்னா, சிவன் வந்துட்டு யாரு? ஆண் தானே. அதாவது பெண்மை குணம் அந்த அன்பும் அவர்கிட்ட இருக்கு. அப்புறமேட்டு விடுபட்ட தன்மை, அதாவது தைரியத்தா, அப்புறமேட்டு டக்குன்னு விடுபடுறது, அந்த சக்தி எல்லாமே நிறைஞ்சிருக்கிறது அவருதான். ஆண்மை குணமும் அவர்கிட்ட இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஏன் வந்துட்டு சத்தியுகத்துல பெண்கள், அதாவது லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மியோடவே நாராயணன் தான் ரொம்ப அழகா இருப்பாரு. 2 பேருமே அழகா தான் இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம வந்துட்டு இவங்க அழகுன்னு கொஞ்சம் கூட அதுல வந்துட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கம்பேர் பண்ண கூட முடியாது. ஆனாலும் அதுல வந்துட்டு நாராயணன் தான் அழகு. ஏன்னா இதுக்கான ரீசன் இதுதான். ஏன்னா நம்ம ஆள் வந்துட்டு ஆனாச்சே, அதனால. சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கலியுகத்துல எடுத்துக்கிட்டோம்னா ஆண் பெண் 2 பாலினமும் தனித்தனியா இருக்கு. இப்ப பெண்கள்னா என்ன? ரொம்ப வந்துட்டு அன்பா இருப்பாங்க, எல்லாத்துக்கூடயும் அன்பா பழகுவாங்க. ஏன் அந்த அன்பு, பணிவு, அடக்கம், ஒடுக்கம் பெண்களுக்கு மட்டும் இருக்கு அது இயல்பாவே வருது அப்படின்னா, ஏன்னா வந்துட்டு இப்ப பெண்கள் வந்துட்டு வேலைக்கு போறதில்ல, சம்பாதிக்கிறதில்ல. இந்த கலிகாலத்திலேயே எடுத்துக்கோங்க. அப்ப வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு கொடுக்கும் தன்மை, அதாவது ஒரு அன்பா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ஒரு கொடுக்கும் தன்மையில போயிருவாங்க. ஆனா ஆண்கள் வந்துட்டு இந்த கலிகாலம் மோசமான காலம். கண்டிப்பா சாப்பாடு வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் உழைச்சுதான் சாப்பிடணும். ஏன்னா அவங்க ஆணா பிறக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி பெண்ணாவும் பிறந்திருக்கலாம். ஆனா இந்த இதுல ஆணா பிறக்கிறாங்கன்னா அவங்க செஞ்ச விகாரத்தின் காரணமா, அதாவது 5 விகாரத்துல போனதுனால அவங்க ஆணா பிறக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கல்ல. இந்த கலிகாலத்துல ஈஸியான ஜாப், வேலை கிடைக்கிற அதெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சதுதான். ஆனாலும் அப்படியே சம்பாதிக்கிறதுனாலும் அதுலயும் சில கஷ்ட நஷ்டங்கள் இருக்குல்ல. சோ அந்த விகாரத்துல அதன் மூலமா அவங்க சம்பாதிக்கிறனால சோ பல நயவஞ்சகங்கள், பல முகங்கள், சோ எல்லாமே பலனுக்கு பலன். ஏன்னா காசு வந்துட்டு எப்படி ஒண்ணுக்கு கைமாறா இன்னொன்னு கிடைக்குது தானே. சோ அவங்க அது மூலமா எல்லாமே பாக்குறனால அவங்க அந்த ஆண் அந்த அகங்காரமும் அதிகமா இருக்கு அவங்க கிட்ட. ஏன்னா அப்ப வந்துட்டு தானாவே நான் தான் எல்லாம் செய்யறேன், இந்த உலகத்துல அப்படிதான் நடக்குது, எல்லாருமே அப்படிதான், வேற ஒண்ணுமே இல்லை. சோ அங்க வந்துட்டு ஒரு அன்பு அவங்களுக்கு வந்துட்டு இயற்கையிலேயே அவங்க வந்துட்டு குறைஞ்சி இருப்பாங்க. சரிங்களா? இதுதான் ரீசன். ஸோ கலிகாலம் முத்துனதுல வந்துட்டு ஆண்கள் வந்துட்டு அகங்காரத்தின் உச்சிக்கு போகும்போதுதான் வந்துட்டு ஆணும் பெண்ணும் வந்துட்டு நல்லாவே டிஃப்ரென்சியேஷனா தெரிவாங்க. ஆனா நீங்க பாருங்க, பிஃபோர் கலியுகம் முன்னாடி சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், இந்த ராஜாராணிகள் வாழ்ந்த காலத்திலே கூட எடுத்துக்கோங்க. நம்ம ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி அந்த மாதிரி புக்ஸ்லாம் கூட நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசுல. எப்படி அவங்க வந்துட்டு ராஜாக்களே வந்துட்டு முடி வச்சிருப்பாங்க, நல்லா மேக்கப் போட்டுப்பாங்க, நல்லா கிரீடம் வந்துட்டு நல்லா போட்டுப்பாங்க, ஆடை ஆபரணங்கள்லாம் உடுத்திப்பாங்க. அப்புறமேட்டு ஒரு நல்லா லாங் ட்ரெஸ்ஸா போட்டிருப்பாங்க, அது ரொம்ப அழகா இருக்கும். பெண்கள் வந்துட்டு அதோட இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணுவாங்க. ஆனா உண்மையான தேவதைகள் அதாவது தேவதைகள்னா நம்மளதான் சிவன் வந்துட்டு நம்ம தான் தேவதையா இருந்தோம்னு சொல்றாரு. தேவதையா வாழ்ந்த நம்மளே வந்துட்டு அவ்வளோ அழகா இருந்தோம். அதே மாதிரி அங்க வந்துட்டு ஆண் பெண் அதுக்கான ட்ரெஸ்ஸிங் வேறுபாடுகள் அவ்வளோவா இருக்காது. இருக்கவே இருக்காது. 2 பேத்துக்கும் ஒரே ஆபரணங்கள், ஒரே ஆடைகள் தான். சரிங்களா? பார்க்கறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்லைட்டான அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது வந்துட்டு பிரிச்சறியறதுக்காக. சரிங்களா? ஆனா வந்துட்டு அங்க வந்துட்டு அன்பின் தன்மை 2 பேத்துக்குமே இருக்கும். அந்த சுயநலமற்ற அந்த அன்பு கலக்கறனால, அந்த அன்பு தானாவே ஆத்மால இருந்து அது இருக்கறனால, நிரம்பி இருக்கறனால 2 பேருமே வந்துட்டு அங்க ஈகோ எதுவுமே இருக்காது. ஸோ அங்க வந்துட்டு ஒரே
மாதிரி அலங்காரம்னா என்ன, அன்பின் அலங்காரம் தானே. அது வந்துட்டு உள்முகமா அது இருக்கனால வெளிமுகமாகவும் அவங்க பண்ணிப்பாங்க. இதுதான் சத்தியுகம் திரேதாயுகத்துல அவங்க வந்துட்டு அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு ஒரே மாதிரியான ட்ரெஸ், அப்புறமேட்டு அங்க வந்துட்டு நகைகள் எல்லாமே போட்டுக்கிறது, வைடூரியங்கள் எல்லாம் ஆபரணங்கள் எல்லாமே போட்டுக்கிறதுக்கும் அதை ஃபாலோ பண்ணி இந்த கலியுகத்துக்கு முன்னாடி துவாபர யுகம் வரும். சரிங்களா, இது சிவன் சொல்ற சத்திய கீதை. இது வேற எந்த வேதத்திலையும் இருக்காது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம். சரிங்களா, ஸோ அதுலயும் வந்துட்டு சிவன் சொல்றது, அதை வச்சுதான் நம்ம இதெல்லாமே சொல்றோம். அதுல வந்துட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த அன்பு குறையும் போது ஆணுங்கிற அந்த முழுமையான அந்த வேறுபாடு வரும்போது, அந்த ஈகோ வரும்போது, அப்ப வந்துட்டு அவன் அந்த ஆண் அவனுக்கான ஒரு தனியான ஐடென்டிட்டி கிரியேட் பண்றான். பெண்ணுல இருந்து பெண்ணுக்கான உருவமைப்பு, முடி நீளமா இருக்கிறது, அவள் அன்பு அப்படியே வந்துட்டு வீட்டுல இருக்கிறனால அவ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஆவணங்கள் அவிஞ்சிக்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு வசதியா இருக்கும். ஆனா ஆண்கள் வெளியே போய் சம்பாதிக்கிறனால அதெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அதுவும் இந்த வெயில், கலிகால வெயில், அப்புறமேட்டு வெளியே போறது, இந்த மாதிரி அதெல்லாம் அவங்களுக்கு சூட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த ஆடையாபரணங்கள் தனியா வடிவமைச்சுக்கிறாங்க. சரிங்களா, ஆனாலும் துவாபர யுகத்துல அப்ப மன்னர்கள் அரண்மனையில தான் இருப்பாங்க. சரிங்களா, அப்ப வந்துட்டு எல்லாருமே இருப்பாங்க, மன்னர்களுக்கு வேலை செய்யறவங்க எல்லா சர்வன்ஸும் இருப்பாங்க. அப்ப வந்துட்டு மன்னர்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க. இது எங்க இருந்து வந்துச்சு, சத்தியுக திரேதா யுகத்துல அங்கிருந்து ஆரம்பிச்சதுதான் இங்க. ஆனாலும் சத்தியுக திரேதா யுகத்துல தேவி தேவதைகளா இருந்தோம், அதை இழந்துதான் நம்ம வந்துட்டு விகாரத்தின் போனதுனால நம்ம வந்துட்டு துவாபர யுகத்துல மன்னர்களா பிறந்தும் அதே இதைதான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆனா நம்மளுக்குள்ள எவ்வளோ வேற்றுமை, அந்த மன வேற்றுமை வந்ததன் காரணமாக எவ்வளோ இப்ப கலிகாலத்துல ஃபுல்லாவே வேரியேஷன் ஆயிடுச்சு. பெண்ணு வந்துட்டு வீட்டுல இருப்பா, அவ வந்துட்டு அலங்காரம் பண்ணிப்பா, அவ வந்துட்டு அவளுக்கு மட்டும் அன்பு இருக்கும், ஆண்களுக்கு வந்துட்டு பெருசா அன்பு இருக்காது. அப்புறமேட்டு ஆண்கள் தான் வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க. ஸோ அவங்க தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுனால அவன் சொல்றது கரெக்ட், அவன் சொல்றதான் எல்லாமே வீட்டில் நடக்கணும், அவனுக்கு தேவையானது எல்லாமே செய்யணும், ஏன்னா அவனுக்கு அதிகாரம் இருக்குது, அப்படி ஆளுமைத்தன்மை அங்க வந்துருது. சரிங்களா, ஸோ இதுல இருந்து என்ன புரியுது, இதை வந்துட்டு உடம்பா பார்க்காதீங்க, ஆத்மாவா பாருங்க. ஆண் பெண் மாறி மாறி ரெண்டுமே கர்ம கணக்கு, இந்த உலகமே அப்படிதான் இயங்குது. ஸோ ஆத்மாவா பாருங்க. சரிங்களா, நீங்க ஒரு பிறவில ஆணா இருப்பீங்க, இன்னொரு பிறவில பெண்ணா மாறுவீங்க. ஸோ அது வந்துட்டு உங்களோட குண அமைப்பு மற்றும் உங்களோட அதுவே தோற்றமா மாறும். சரிங்களா, இப்ப கூட கலிகாலத்துல நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் அழகா இருப்பாங்க, ஆனா அவங்க கிட்ட அவ்வளோ விகாரம் இருக்காது. ஆனா கலிகாலத்துல இப்ப பிறந்த ஆத்மாக்கள் அவ்வளோ விகாரமா தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு புதுசா ஜென்மம் எடுத்தவங்க அவ்வளோ பாவ கணக்கு, அதாவது ஆத்மாக்கு சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு இருக்கு, அதாவது ஒளி உடம்பு, அந்த இதுல பாவங்கள் கரை படியாம இருக்கனால அவங்க இப்பத்திக்கு கொஞ்சம் அழகா தெரிவாங்க. அதுவும் கலியுக ஓர் அழகுன்னு சொல்லலாம். அதுல லட்சணம் இருக்காது, நீங்க பார்க்கலாம். தேவி தேவதைகள் முகத்துல இருக்கிற அந்த லட்சணம் கண்டிப்பா இருக்காது. ஏதோ ஒரு அழகா இருக்காங்க, வெள்ளையா இருக்காங்க, ஆனா விகாரமான ஒரு அன்பு அது உங்களுக்கு அவங்க முகத்திலையும் அந்த விகாரமான ஒரு அழகு மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, அந்த தெய்வீக தன்மை அவங்க விகாரத்துல ஈடுபட்டாலும் குறையும். சரிங்களா, ஓகே, ஓம் சாந்தி. இதுதான் அழகின் தன்மை, குணத்தை வச்சு அழகு எப்படி வருதுங்கிறது இதுக்கான மெயின் ரீசன். அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இவங்க உயர்ந்த ஜாதி, இவங்க தாழ்ந்த ஜாதி, இவங்க இழிவானவர்கள், இவங்க மேலானவர்கள், அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. சரிங்களா, வேற ஒன்றும் இல்லை, இதுதான். ஆனா இதுலயே ஒரு ட்ரிக் இருக்கு பாருங்க. இவங்க மேல் ஜாதி, இவங்க உயர்ந்த ஜாதி இப்படின்ட்டு ஆத்மாக்கள் ஒவ்வொருடலாம்
நிறைய பிறவைகள் எடுக்கும். ஆனால் இதோட உண்மை சத்தியத்தன்மையை புரிஞ்சு மேலோட்டமான அந்த இவங்க மேல் ஜாதி, நாங்கள் இந்த ஈகோயிஸ்டிக்கில் நாங்கள் நடப்போம் பழகுவோம், அடுத்தவங்களை அதை வச்சு ஒரு கேஸ்ட் சிஸ்டமாக கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை அழகின்னு வச்சு ஆதிக்கம் பண்ணுறது, அடக்குமுறை பண்ணுறது. இப்போ வெளிநாட்டவர்கள் ஃபாரினர்ஸ்லாம் வெள்ளையாக இருக்கனால இந்தியர்களை அடக்குமுறை பண்ணாங்கல்ல. ஸோ இந்தியர்கள் அடக்குமுறை பண்ணாங்க. ஸோ ஃபாரினர்ஸ் மட்டுமா பண்ணுறாங்க? இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இந்தியாவில் எல்லாமே தான் நடக்குது. அப்போ என்ன சொல்கிறது? ஸோ எதிர்க்க வேண்டியது மனுஷங்களையோ யாரையுமே கிடையாது. நம்ம நம்மளுக்குள்ள இருக்க மனம், அதாவது மாயை, மனமாயை, அதை புரிஞ்சு நம்ம மனசை வெல்லணும். இதுதான் ஒரு தெளிவு கொடுக்கும். சரிங்களா? அதுதான் நிம்மதியும் கொடுக்கும், சந்தோஷமாக கொடுக்கும், வாழ்க்கையில் திருப்தியும் கொடுக்கும். அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அது உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் பிரதிபலிக்கும், உங்கள் முகத்திலும் தேஜஸாக பிரதிபலிக்கும், அழகாக பிரதிபலிக்கும். இதுதான். புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஓம் சாந்தி. ஸோ அழகாக இருக்கிறதுக்கு இவ்வளோ ரீசன்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதுதான் சத்திய உண்மை. சரிங்களா? ஆனால் நீங்கள் அழகாக இருக்கவங்க, பவ்யமாக இருக்கவங்க, லட்சணமாக இருக்கவங்க, அவங்ககிட்ட ஒரு குணத்தை நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம். மோஸ்ட்லி இப்படி தான் இருப்பாங்க. இந்த கலிகாலத்தில் எல்லாமே விகாரங்கள் உச்சபட்சமாக இருக்கனால எல்லாமே மாறுதல் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் பின்னாடி பேக்வேர்ட்ஸ் போனீங்கன்னா, இயர்ஸ் ஆஃப் பேக்வேர்ட்ஸ் போனீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே அழகாக இருப்பாங்க. அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் அந்த உண்மையான அந்த அன்புத்தன்மை, அந்த அன்பின் ஸ்வரூபம், அந்த திருப்தி இருந்திருக்கு, அந்த அமைதி இருந்திருக்கு. அது அவங்க முகத்திலையும் பிரதிபலிச்சிருக்கு. ஆனால் இப்போ எப்படி இருக்கு? மனுஷங்க நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கலிகாலத்திலையும் சிவன் நம்மளுக்கு பகவத்கீதை எடுத்து உன்னோட சுய தர்மம், அதாவது தூய்மை, விகாரத்தில் தான் உன்னை நீ இழந்த, அதாவது உன்னோட ஆத்மாவாகிய உன்னுடைய ஒரிஜினல் கேரக்டர்ஸ், அன்பு, அன்பின் சக்தி, மற்ற அஷ்டசக்திகள் எல்லாத்தையும் இழந்த. அதனால் உனக்கு ஓர் ஆத்மாவிற்கு ஓர் வண்டி, வெஹிக்கலாக, ஒரு வாகனமாக செயல்படும் உன் உடம்பும் அழுக்காக இவ்வாறு பிறந்தது என்று சிவன் நமக்கு உணர்த்துகிறார். சரிங்களா? சிவன் சொல்றத நம்ம இங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். புரிஞ்சுதுங்களா? ஓம் சாந்தி. இதை பத்தி இன்னும் நீங்க ஆழமா தெரிஞ்சுக்க, வாழ்க்கையின் ரகசியத்தை அறிய நீங்கள் பிரம்மகுமாரி சிவனின் வாயுவழி வார்த்தையாக சொல்லும் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியானம், சிவன் கற்பிக்கும் அந்த ராஜயோகம், யோகத்திற்கெல்லாம் ராஜாவாகிய ராஜயோகத்தை கற்பிக்கும் சிவனின் சத்தியமான ஞானத்தை முரளி என்ற வடிவில் சிவன் கொடுக்கிறார். அதை அச்சிடப்பட்டு அனைத்து பிரம்மகுமாரி சென்டர்களிலும் வெளியிடப்படுகின்றது. நீங்கள் அதை போய் எடுத்து படியுங்கள். உங்களுக்கு ஆத்மாவின் விடுதலை கிடைக்கும். இதுவே உங்களுக்கு ஆத்மாவின் விடுதலை செய்வதாகும். சரிங்களா? இதுதான் உண்மையான ஆத்மா விடுதலை. சரிங்களா? மற்றபடி ஆத்மா இறந்தோடனே அவங்களுக்கு காரியம் பண்ணா ஆத்ம திருப்தி ஆயிடுவாங்க. அதாவது என்ன ஆத்ம திருப்தி ஆவாங்க? இது வரைக்கும் விகாரமா இருந்தாங்க, அப்ப ஆசை தீரல, அப்போதைக்கு செய்யறத செஞ்சுட்டு அது கண்டிப்பா போய் தான் அடுத்த ஜென்மா அப்போதைக்கு திருப்திப்படுத்தி அனுப்பிச்சுடாது. நான் விகார திருப்தி. உண்மையான ஆத்மா அதுக்கான திருப்தி கொடுக்கும் போது தான் திருப்தி ஆகும். சரிங்களா? ஏன்னா
எதுக்கு நீர் ஊற்றணுமோ, எங்கே விதை இருக்கோ அங்கே நீர் ஊற்றினா தானே செடி வளரும், அது செழிப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு வேறு இடத்துல ஊற்றினா செடி வளருமா செழிப்பா? இல்லை. சரிங்களா? இதுதான், இது எல்லாமே முரளியிலிருந்து சிவன் கொடுக்கப்பட்ட, சிவனின் நேரடி வாயிலிருந்து சொல்லப்பட்ட, அதை எழுதி அதை அனைத்து ஆத்மாக்களுக்கும் சிவன் வந்திருப்பதை தெரியப்படுத்துவதற்காக முரளி அச்சிடப்பட்டு அனைத்து குமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் கற்பிக்கப்படுகின்ற இது ஒரு பகவத்கீதையாகும். இதுவே சத்திய பகவத்கீதையாகும். சரிங்களா? இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க அருகில் இருக்கல பிரம்மகுமாரி ராஜயோக நிலையத்தை போய் நீங்கள் அறிந்து மறுபடியும் விசாரணை செஞ்சு நீங்கள் அதை அறிஞ்சிக்கோங்க. இன்னும் ஆழமான ஞானம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பார்த்ததின் முழு தொகுப்பின் சாரம் மயில் அழகா இருக்குது. ஏன் அழகா இருக்குன்னு பார்த்தோம். அழகா இருக்கனால தான் அந்த தெய்வீகத்தன்மை, அந்த அன்பு இருக்குன்னே பார்த்தோம். சரிங்களா? மயில் அழகா இருக்கனால தான் அது தேசிய பறவையா இருக்கான்னு பார்த்தோம். அந்த அழகின் ஓர் ரகசியத்தையும் நம்ம பார்த்தோம். விகாரமற்று இருக்கிறது. சரிங்களா? விகாரம்னா 5 விகாரம் இதுல வரும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். சரிங்களா? ஒரு மனுஷன் எந்த 5 விகாரத்துக்கும் வசமாகாமல் இருப்பவனே தேவதையாக இருக்க முடியும். அவ்வாறு இருந்தவரை நாம். சரிங்களா? அதை மறுபடியும் நம்மை தேவதை ஆக்குவதற்கு சிவன் வந்திருக்கின்றார். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கலிகாலத்திலேயே இருக்கிறதுலையே ரொம்ப உச்சத்தில் இருக்கிற இந்த காமத்தின் விகாரம், அதிலேயே விடுபட்டு இருக்கிற இந்த மயில், அதுக்கான அடையாளம் தான் மயில் தேசிய பறவையா வச்சிருக்கிறாங்க. அதை கேட்கும் போதே உடம்பெல்லாம் சிலுக்கும். ஏன்னா தூய்மைக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. எங்க தூய்மை இருக்கோ அங்க 100% அன்பு இருக்கும். சரிங்களா? நீங்க நினைக்கலாம், இப்ப கலிகாலத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் அந்த காலத்துலாம் சொல்லி கொடுப்பாங்க. அதாவது கணவனை முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன பேச்சு? அதாவது கணவனை ஒன்று பற்றுனால முடிஞ்சு வச்சுக்கிறது, இல்லை அந்த காமம் அதனால முடிஞ்சு வச்சுக்கிறது, அவனுக்கு தேவையானது கொடுக்கணும், அப்புறம் வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும். இதெல்லாம் என்ன? அவனை அப்போதைக்கு அந்த இதில் அடிமைப்படுத்தி வைக்கிறது. அந்த போதை, ஒரு போதை மாதிரி. அந்த போதை தெளிஞ்சோடனே அவன் மறுபடியும் ஒரு தெளிவுக்கு வருவான். சரிங்களா? அந்த போதை தெளியாம தாய் அம்மா அப்பாவே விட்டுட்டு மனைவி சொல்றதையே கேட்குற சில குடும்பங்களும் இருக்கின்றது. சரிங்களா? சில கணவன்மார்கள் குடும்பத்தில் இருக்காங்க. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டா சில குடும்பங்கள் ரொம்ப விகாரத்தில் போய் அவங்க விகாரம் அவங்களுக்கே தப்புன்னு தெரியும். அப்போ விகாரத்தை அவங்க மேலோட்டமாக அதை காமிச்சிக்கலனாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள அவ்வளோ விகாரம் இருக்கும். அப்போ அதை ஒரு பற்றின் ரீதியில் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அப்போ எப்படி அது அந்த காம விகாரம் உருவெடுக்கும்னா, உண்மையான அந்த தாயன்பு இருக்காது. தாயன்புனா என்ன? ஒரு குழந்தைய விடுதலை செய்யறது, அதை சுயமா எல்லாமே முடிவெடுக்க வைக்கிறது, அது சுய காலில் நிற்கிறது, தனியா நடமாடுறது, அந்த மாதிரி. ஆனா காமத்தின் ஒரு குணம் என்னன்னா அடிமைப்படுத்துறது, தன்வசம் இழுக்கிறது. அதாவது என்ன சொல்லலாம், மாயை. ஸோ அந்த மாதிரி அடிமையா வச்சிருக்கிறது தான் காமத்தின் ஒரு பண்பாகும். சரிங்களா? அப்போ என்ன அது மனுஷனுக்கு ஒரு சுதந்திரம், கணவன் மனைவி உறவிலையும் கிடைக்காது. இப்போ காமம் உச்சபட்சத்தில் இருக்கு. காமம் உச்சபட்ச ஒரு தன்மையில இருக்கும்போது மனுஷங்க எல்லாமே புத்தி இழந்து தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அவங்களோட பிள்ளைகள் இல்லை அவங்களோட சுபாவமே அந்த மாதிரி மாறிடுச்சு. ஒரு உண்மையான அன்பை அனுபவம் அவங்களாலையும் செய்ய முடியல, அது அடுத்தவங்களுக்கும் கொடுக்க முடியல. அப்போ அதோட ஒரு வசம் என்னன்னா, தன்னோட பிள்ளை காமத்தில்
வந்துட்டு பொண்டாட்டி வந்துட்டு அவனை முடிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இவங்களுக்குள்ள அந்த இது இருக்குது அம்மா அப்பாக்குள்ள. ஸோ அதன் வசம் மாட்டி தன்னை பார்க்காம போயிடுவானோ. ஆனால் உண்மையான அன்பு அதை சொல்லி வளர்க்குறீங்க. அதை பற்றி பயப்படவே தேவையில்லை. பிள்ளைங்களுக்கும் சுதந்திரம் கொடுத்த மாதிரி, அவங்க சுயக்காலில் நிற்கிற மாதிரி, ஆத்ம விடுதலையும் கொடுத்த மாதிரி அந்த மாதிரி உறவு இருக்கும். சரிங்களா? இப்போ வந்துட்டு அப்படிப்பட்ட உறவு இருக்கான்னு தெரில. சரிங்களா? அந்தளவுக்கு உலகம் மோசமாயிருச்சு. ஸோ அந்த மாதிரி குடும்பங்கள் இப்படி இருக்கும். நான் காமம் இருக்குது, அதை மறைச்சி அது வந்துட்டு ஒரு பொசசிவ்னஸ்ஸாக காமன் வந்துட்டு இருக்கிறதுலையே எல்லாத்தோட ரொம்ப கண்ட்ரோலிங். அதாவது லவ்வரு என்ன பண்ணுறாங்க, இப்போ கேர்ளாக இருக்கட்டும் பாயாக இருக்கட்டும் என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க அது எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு ஜெலசி பொறாமை, அவங்க தான் சொல்கிறத செய்யணும். அப்புறமேட்டு தன்னை விட்டுட்டு வேற யாரையாவது அவங்களுக்கு பிடிக்குமோ இல்லை வந்துட்டு அவங்க கவர்ந்தெழுத்துருவாங்களோ, அவங்களோட அழகு அவங்களுக்கு கவரப்படுவாங்களோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட பயம் இருக்கும். சரிங்களா? இல்லை பாசத்தால் மயங்கிடுவாங்களோ, எல்லாமே இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் உலகத்தில் இருக்குது. ஸோ இதே தான் அம்மா அப்பாவோட வந்துட்டு குணநலங்களையும் பிரதிபலிக்குது. அப்போ வந்துட்டு அவங்க அவங்களே அந்த விகாரத்துக்கு அடிமையானனால அவங்க வந்துட்டு பையனை தன்வசம் வச்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்துட்டு அவங்க பையனை சுதந்திரமாக விடாமல், பையனையோ இல்லை பொண்ணையோ சுதந்திரமாக விடாமல் அவங்கள தன்வசம் வச்சுக்கணுன்ட்டு ஒரே இதாக அவங்க பக்கம், அதாவது மனைவின்மாரோ இல்லை கணவன்மாரோ ஒரு கப்பல் வந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க வசம் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக. சரிங்களா? அங்கே வந்துட்டு கப்பல்ஸ் மனைவியோ இல்லை கணவனோ அவங்க வந்துட்டு ஒரு தூய அன்பு பொறாமையற்ற அந்த அன்பிலேயே இருக்கலாம். அப்போ வந்துட்டு மாமியார் மாமனாரை வந்துட்டு தன் அம்மா அப்பா போல கருதி அவங்களுக்கு தியாகம் செய்யலாம், உதவி செய்யலாம், எல்லாமே அவங்க வந்துட்டு நேசிக்கலாம், அதை வெளிப்படுத்தலாம் அந்த பாசத்தை. ஆனால் அவங்களால அதை உணர முடியாதனால அவங்க தன் மகனையோ இல்லை பெற்ற பிள்ளையோ தன் வசம் வச்சுக்கணும். அதுக்காக அவங்க வந்துட்டு பண்ணுறது தான் அவங்க கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கணுன்ட்டு இப்போ இந்த கலிகாலத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? அதுதான் வந்துட்டு சில குடும்பங்களில் கணவன் மனைவி பிரிஞ்சு அம்மா அப்பா தான் பெருசு. அம்மா அப்பா சொல்கிறது வந்துட்டு தாய் பேச்சை மீறக்கூடாது, தாய் சொல்லே மேலானது, கடவுளை விட தாய் மேலானது. இந்த மாதிரி எதை எப்படி எதுக்காக யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் எந்த பழமொழியை அவங்களோட மனசோட பலவீனத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறாங்க. இதுதான் புரிஞ்சுதுங்களா? இதுதான் இந்த காலகட்டத்தோட உண்மையான ஒரு சுச்சுவேஷன், அதாவது சூழ்நிலை. சரிங்களா? இப்போ இதுதான் நடந்துட்டுருக்கு. சில பேர் வந்துட்டு சில குடும்பங்களில் அவங்க இறங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களோட சுபாவம் உண்மையாலுமே அந்தளவுக்கு ஆழமாக இருக்கனால அவங்க வந்துட்டு தன்னை விட்டு என்னோட பையனோ இல்லை பொண்ணையோ அவனோட மனைவியோ கணவனும் தன்னை விட்டு பிரிச்சிருவாங்களோன்ட்டு அதுக்கு மனைவியை வந்துட்டு தன்னோட பிள்ளையாக கருடாமல் பையனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறது, வீட்டுக்கு வந்த மருமகளையோ இல்லை வீட்டுக்கு போன மருமகனையோ அவங்க வந்துட்டு ஒரு கண்ட்ரோலிங் ரீதியில் இது பண்ணுறது, இல்லை வந்துட்டு மதிக்காமல் இருக்கிறது, இல்லை வந்துட்டு அவங்க ஆளுமைக்குள்ளே கொண்டு வர்றது. அது நல்லதாக நடிச்சும் கொண்டு வரலாம், இல்லை டைரெக்டாகவும் கொண்டு வரலாம். சரிங்களா? சில பேர் இந்த சுபாவத்தின் அடிப்படையில் அதில் செயல் ரீதியாகவே இறங்கிடுவாங்க. சில பேருக்கு வந்துட்டு செயல் ரீதியாக இறங்குறனாலும் அந்த அத்தனை ஜென்மம் எடுத்து அந்த விகாரம் உள்ளே இருக்கனால அது மேலோட்டமாக வெளிப்படுறதுனால அவங்க ஒரு விதமான ஜெலசி, பொசசிவ்னஸ், பொறாமை, அன்பின் பொறாமைன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு புது மாமியார் மாமனார் வீட்டுக்கு வந்துட்டு புது மருமகளோ இல்லை மருமகனோ வந்துட்டா அப்போ வந்துட்டு என்னையோட பையன் வந்துட்டு
பொண்டாட்டி மேலேயோ கணவன் மேலேயோ பாசம் அதிகமாக வச்சிட்டாலோ அப்போ வந்துட்டு இவ்வளோ நாளாக நான் செஞ்சு போட்டது இல்லை பெற்று வளர்த்துனது என்னையோட அவன் முக்கியமாக போயிட்டாலோ இந்த மாதிரிலாம் நான் ஒரு மனக்குழப்பங்கள் இதில் சில பைத்தியம் பிடிக்கிறது இந்த மாதிரி பித்து பிடிக்கிற மாதிரி ஆகிறது இந்த மாதிரி வீட்டில் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வர்றது இது எல்லாமே ரீசன் இதுதான் மெயின் முக்கியமான காரணங்கள் இதுதான் சரிங்களா. இது எப்பயிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது பெண்கள் அடிமையாக வச்சிருக்கிற இந்த காலகட்டத்திலேருந்தே கூட்டு குடும்பமாக இருந்தாங்கல்ல அப்பயிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கலிகாலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்து இப்போ கலியின் உச்சம் நடக்குது. அதனால் கூட்டு குடும்பங்களும் பிரிந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறிடுச்சு. அதாவது நியூக்ளியர் ஃபேமிலினா 3 பேர் அம்மா அப்பா குழந்தைங்க மட்டும். முன்ன கூட்டு குடும்பம் வந்தப்போ இந்த மாதிரி நிறையா வேற்றுமைகள் இருந்ததுக்கு காரணம் இதுதான். ஏன்னா மனுஷங்க கிட்ட இருக்கிற அன்பு குறைஞ்சனால புரிதல் குறைஞ்சது, புரிதல் குறைஞ்சனால மனசும் உரையாடாதனால அதனால ஏற்பட்ட விளைவுகள் தான் சரிங்களா. அப்ப எங்க நம்ம சரிப்படுத்திக்கணும், நம்மளை நம்ம மாற்றிக்கிறதுல தான், நம்மளை உணர்ந்து நம்ம என்ன பண்றோம் எதனால இப்படி ஆனோம் நம்மளை சுய பரிமாற்றம் பண்றதுல தான் முழு உலகமே பரிமாற்றம் அடைகிறது இருக்குது சரிங்களா. இதுதான் புரிஞ்சுதுங்களா. ஓகே, ஓம் சாந்தி. இதில் நீங்கள் வந்துட்டு கூட பார்க்கலாம், சில வந்துட்டு மருமகள்கள் இல்லை வந்துட்டு மருமகன்கள் கூட இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க. சில குடும்பங்களில் வந்துட்டு ரொம்ப அமைதியாக இல்லை வந்துட்டு பவ்யமாக அப்போ வந்துட்டு சாதுவா கட்டளைக்கு கீழ்ப்படுகிற மாதிரி. அதாவது ராமன் சீதா எப்படி அவங்க சொந்த அம்மாவெல்லாம் அவங்க கட்டளை கீழ்ப்படிஞ்சு வனவாசம் போனாங்களோ அந்த மாதிரி அதில் சில குணநலன்கள் இருக்குது. ஆனால் வந்துட்டு அப்போ வந்துட்டு அது புராணத்திலே நம்ம பார்க்கலாம் பாருங்க, கைகைக்கு அந்த ராமனோட அன்பு உணர தெரியல, அதனால தான் அவள் அந்த மாய வலையில் சிக்கியிருக்கா. ஸோ இந்த காலத்துலேயும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல மருமகளே சாந்தமான அப்படி அமைஞ்சாலும் அவங்க வந்துட்டு ஒரு போட்டி பொறாமை அந்த ஒரு ஜெலசி சும்மா அந்த ஒரு மனசை நிம்மதியாக வைக்க தெரியாமல் வீட்டில் உள்ள மாமனார் மாமியார்கள் வீட்டுக்கு வந்த மருமகள்கள் மோஸ்ட்டாக பெண் நிறையா இருப்பாங்க, பாதிக்கப்பட்டவங்க மருமகள்கள் அடக்கி ஆளணும் அந்த மாதிரி. ஸோ இது வழியாக வந்தது தான். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த அன்பு குறைஞ்சனால எனக்கு மரியாதை தரணும், அதை வந்துட்டு அடக்கி ஆளும் முறையாக நான் வந்துட்டு அதை நிவர்த்தி பண்ணிக்கிறேன். அது ஒரு என்ன சொல்கிறது சுயத்தின் முதல் அபிமானத்தினால் வரும் ஒரு அகங்காரம் தான். ஸோ அந்த மாதிரி அதை அடக்கி ஆள்றது, குடும்பமாக வர்றது, அதுவும் இல்லாத ஆண் பெண்ணுக்கு கட்டுப்படுறது, பெண் வந்துட்டு ஆண்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. காலங்காலமாக பெண்கள் வந்துட்டு வீக்கரான ஜெண்டர், அதாவது பலவீனமானவர்கள், ஆண்கள் வந்துட்டு பலமானவர்கள். இது எல்லாமே என்ன உடல் ரீதியான அந்த தேக பலத்தினால் சொல்கிறது அந்த ஒரு பலம் தான். மற்றபடி ஆத்ம பலம் இதில் கொஞ்சம் கூட இல்லை. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கலாம், ஆத்ம பலம் இருந்தாலே அழகு எப்படி வருதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஆத்ம பலம் அங்கே நிரம்பி இருக்கும் போது, நம்ம தேவதைகளாக இருந்த போது சத்தியுகத்தில் இப்படி வந்துட்டு தானான அழகான உடலும் கிடைக்குது, அழகாகவும் இருக்காங்க. அந்த ஆத்ம பலம் குறைஞ்சனால தான் ஆண்கள் பெண்களாக மாறி மாறி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது. அந்த வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுலையே வேலைக்கு போகிறேன், நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்படுறனால நான் எல்லாம் செய்கிறேன், நான் தான் பணம் கொடுக்குறேன், வீட்டை நிர்வகிக்கிறேன். அந்த அகங்காரத்தில் வந்து அப்போ ஆளுமைத்தன்மை அதிகாரம் பண்ணுறது, அடுத்தவங்களை தனக்கு கீழே, அதாவது மனைவி இல்லை வீட்டில் இருக்கிறவங்கள கூட சில டைம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி சில ஃபேமிலிஸ் நிறைய இந்த கலியுகத்தில் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது சரிங்களா. இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம என்னன்னா, வேலைக்கு போகிறதே வந்துட்டு நம்ம சாப்பாட்டுக்கு வேலைக்கு போய் சாப்பிட்றதே நமக்கு கொடுத்த தண்டனை தான். ஆனால் தண்டனையை ஏற்றுக்காம அதுலேயும் வந்துட்டு அகங்காரத்தின் விகாரத்தை காமிச்சு இன்னும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அது இன்னும் பாவம் தான் செய்ய வைக்கும். ஏன்னா ஆண்களோட பெண்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா
வீட்டில் இருக்காங்க, வீட்டை பராமரித்தா போதும். ஏன்னா அந்த அன்பில் செய்யும் போது அவங்களுக்கு வந்துட்டு அது பெரிய வேலையும் தெரியாது. ஆனால் ஆண்கள் வந்துட்டு அந்த அன்பு இல்லாதனால அப்போ வந்துட்டு அது பெரிய வேலையாக தெரியும். அப்போ அகங்காரத்தில் செய்வாங்க, திருப்தியும் ஏற்படாது. ஸோ இதே சைக்கிள் தான் ஓடிட்டுருக்கு. ஆனாலும் கர்மா அப்புறமேட்டு ஆத்மா இயற்கையின் சுழற்சி விடுமா? கிடையாது. ஸோ அவங்க மறுபடியும் பெண்ணாக பிறந்து உணர்ந்து அவங்க தெரிஞ்சதுக்கு பிரபஞ்சம் வழிவகுக்கும். ஸோ இப்போ தான் வந்துட்டு நம்ம ஆத்ம சக்தி எல்லாமே இழந்தனால நம்ம வந்துட்டு நம்ம வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஆனால் சத்தியுகத்தில், அதாவது தேவி தேவதைகள் நம்ம இருந்தோம், தேவி தேவதைகளாக இருந்த நம்ம வந்துட்டு நம்மளோட ஆத்ம பலம் குறைஞ்சனால நம்ம வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுற ஒரு நிலைமை உருவானது. அப்போ தான் விகாரத்தை விடுவோன்னு சிவன், அதாவது உண்மையான ஆத்மஸ்வரூபமான சிவன் அது ஒரு பாடமாக கற்பிக்க, அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இயற்கை இப்படி சுழந்துட்டு இருக்குது. அதை நம்மளுக்கு உணர்த்தியிருக்கிறாரு. சரிங்களா? ஓகே. ஓம் சாந்தி. இதன் மூலமாக நீங்கள் அன்பு பலவீனமானது இல்லை, அமைதியாக பேசுகிறவங்க, இந்த சாந்த ஸ்வரூபமாக இருக்கிறவங்க, இல்லை வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கவங்க, அதாவது இப்படிலாம் நீங்கள் நினச்சி நீங்கள் அவங்கள வந்துட்டு எப்படியாவது உங்களோட தந்திரத்தின் சாதுரியத்தால் வெல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எப்பயுமே இயற்கையின் சத்தியத்தை ஜெயிக்க முடியாது. நீங்கள் தான் அழிந்து போவீர்கள். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்திற்கு எதிரானது எதுவும் ஆதரிக்கப்படாது. சரிங்களா? கண்டிப்பாக பிரபஞ்சத்தின் சத்தியத்தை நடந்து சத்தியம் தர்மம் அதை கடைபிடித்து உணர்ந்து வாழ்பவரை வாழ்க்கையில் முன்னேற முடியும், மேலோங்க முடியும். அது இயற்கை தானாகவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் நிறையா தப்பாக குறுக்கு வழியில் பிளான் பண்ணி என்ன தான் பண்ணாலும் ஒரு டைம் நீங்கள் வெற்றி அடைகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது 10 டைம் உங்களுக்கு தோல்வி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணாவே ஒரு தைரியத்தை வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சத்திய பாதையில் போகிறீங்க, அவங்கள வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீழ செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு பல டைம் வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு அவங்க வேறலாம். ஆனால் அது வந்துட்டு அப்பையும் அவங்கள பல டைம் வந்துட்டு சத்தியத்தை வந்துட்டு அவங்கள காப்பாற்றும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தோட அமைப்பே அப்படிதான். சரிங்களா? ஸோ வந்துட்டு நீங்கள் உண்மையை உணர்ந்து நம்மளோட எண்ணங்களின் உற்பத்தி, அதாவது எண்ணங்களின் பிறப்பிடம், அதாவது ஆரிஜின் ஆஃப் தாட்ஸ், அங்கேயே நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கணும். இல்லைன்னா நீங்கள் பல பாவங்கள் பண்ணி அதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அது இப்பயும் சரி, இல்லை வந்துட்டு அது நீங்கள் உடல் விட்டதுக்கப்புறமும் சரி, அதுக்கான தண்டனை எப்போ வேணாலும் வந்து சேரும். சரிங்களா? நீங்கள் சத்தியத்தின் பாதையில் நடந்தால் உங்களுக்கு கடவுள் துணை இருப்பார். அவர் கூடவே கூட்டிகிட்டு போவார் உங்களை. ஒவ்வொரு வழியையும் எந்த ஒரு கஷ்டமான மனிதர்கள், இல்லை வந்துட்டு ரொம்ப ஹாட் பீப்புள்ஸ், அதாவது மனிதர்களின் குணங்கள் வந்துட்டு அவ்வளோவா நல்லா இருக்காது, ரொம்ப தரம் வந்துட்டு குறைவாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்கிட்டையும் எப்படி பாதுகாப்பாக உங்களை பார்த்துக்கிறது, எப்படி பார்த்துக்கணும்னு சிவன் வந்துட்டு உங்களை பாதுகாப்பார். சரிங்களா? இதுதான் சத்தியத்தின் சத்தியம், சத்திய சிவனின் உண்மையான இந்த சத்திய வார்த்தைகள் இந்த வடிவில் வெளியிட்டிருக்கிறோம். சரிங்களா? கேட்டு அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி. நன்றி. ஸோ இந்த மயில், தேசிய பறவையான மயிலோட அழகு, அதோட சுபாவம், அதோட நேச்சர், அதை வச்சே நம்ம வந்துட்டு சத்தியத்தை இங்கே வந்துட்டு நிரூபிச்சிருக்கிறோம், சிவன் உணர்த்தினதை. ஸோ நீங்கள் வந்துட்டு அதர்ம வழியில் போய் முன்னேறலாம்னு நினச்சிங்கன்னா, சத்தியத்தை மறந்து இந்த கலிகாலத்தில் போய் சத்தியம்லாம் எங்கே வேலை செய்ய போகுது, எல்லாருமே
சத்தியம்லாம் செத்து போச்சு, எல்லாமே அதர்மவாதிகளாக மாறிட்டாங்க. யார் எப்படி மாறினா என்ன, நம்ம சத்தியவானா இருந்தா நம்மளுக்கு பாதுகாக்க அந்த பிரபஞ்சமே இருக்குது, கடவுளே துணை இருக்காரு. ஸோ நீங்கள் சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறீங்களா? இருந்தாலும் ஆனால் நீங்கள் மனமுடைந்து இந்த விரக்தி உலகத்தை பார்த்து விரக்தி அடைந்து இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயன்பெறும். கண்டிப்பாக புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஓம் சாந்தி, நன்றி. ஸோ இந்த கலிகாலத்திலேயே மயில் ஏன் தேசிய பறவையாக இருக்குது, ஏன் மற்ற பறவை வச்சிருக்கலாமே, அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஏன்னா மயிலுக்கான அந்த நம்ம ரகசியத்தையும் பார்த்தோம். ஸோ இந்த கலிகாலத்திலேயே சத்தியம் வாழ்வதற்கு சிறந்த உதாரணம் மயில், தேசிய பறவையாகவும் உள்ளது. ஸோ எப்பயுமே சத்தியம் சாகாது, அதை உணர்ந்து நாம் நம் வாழ்க்கையில் பின்பற்றுவோம். சரிங்களா? ஓகே, ஓம் சாந்தி, நன்றி.